35 வயது அன்புமணியை மத்திய அமைச்சராக்கி தவறு செய்து விட்டேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வருத்தம் தெரிவித்துள்ளார். லோக்சபா தேர்தலுக்கு பின் பாமக நிறுவனர் ராமதாஸுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே பனிப்போர் நீடித்து வந்தது. இதற்கு எடுத்துக்காட்டாக சமீபத்தில் அன்புமணியை பாமக தலைவர் பதவியிலிருந்து நீக்கிய ராமதாஸ் இனி நானே தலைவர் என அறிவித்தார். அத்துடன் அன்புமணி செயல் தலைவராக செயல்படுவார் என்றார். இதன் பிறகு ராமதாஸ் நடத்தும் கூட்டத்தை அன்புமணி புறக்கணித்து வருகின்றார். கடந்த மே 24ஆம் தேதி பயங்கர மன உளைச்சல், தூக்கம் வரவில்லை என தலைவர் பதவி விலக்கம் குறித்து பாமக தலைவர் அன்புமணி வேதனை தெரிவித்தார். அது மட்டுமின்றி அவர் நான் என்ன தவறு செய்தேன் என்ற கேள்வி எழுப்பியிருந்தார். இது தொடர்பாக இன்று விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் நிருபர்கள் சந்திப்பில் ராமதாஸ் கூறுகையில், தவறு செய்தது அன்புமணி அல்ல. அன்புமணியை 35 வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மத்திய அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்து விட்டேன் என தவறு செய்தேன் என்று மக்கள் மத்தியில் கேள்வி கேட்டு என்னை குற்றவாளி ஆக்கிவிட்டார். நான் அவருக்கு பதில் சொல்லிதானே ஆக வேண்டும். அன்புமணியின் குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க மக்களையும் கட்சியினரும் திசை திருப்பும் செயல். என்னை குற்றவாளி ஆக்கி அன்புமணி அனுதாபம் தேட பார்க்கிறார். ஒளிவு மறைவின்றி நடந்ததை அப்படியே வெளிப்படுத்த விரும்புகின்றேன். புதுச்சேரி பொதுக்குழுவில் என்ன நடந்ததென்று உலகமே பார்த்தது. மேடை நாகரிகத்தை கடைபிடிக்காதது யார்? மேடையில் காலை ஆட்டிக் கொண்டிருந்தது சரியா? கட்டுக்கோப்பாக நடத்தி வந்த ஆட்சியை அன்புமணி அவமானப்படுத்திவிட்டார். தலைமை பண்பு அன்பு அன்புமணிக்கு கொஞ்சம் கூட இல்லை. வளர்த்த கிடாவை எனது மார்பில் எட்டி உதைத்து விட்டது. அன்புமணி செயல் சரியானதா? தவறு செய்த அன்புமணி பேச்சு அதிர்ச்சி அளிக்கிறது. தவறான ஆட்டத்தை தொடக்கி அடித்து ஆடத் தொடங்கியது அன்புமணிதான். அழகான கட்சியை உடைத்தது யார்? அன்புமணி இன்னும் பக்குவப்படவில்லை என்று அனைவரும் தெரிவித்துள்ளனர். அழகான ஆளுயர கண்ணாடியான கட்சியை ஒரு நொடியில் அன்புமணி உடைத்து விட்டார். முகுந்தன் நியாயமான விவகாரத்தில் தனது தாயை பாட்டிலில் வீசி அன்புமணி தாக்கினார். கட்சி வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்து பல தவறுகளை செய்துள்ளார் அன்புமணி. மேடையில் மைக்கை தூக்கி என் தலையில் போடாத குறையாக மேசையில் பேசினார். மக்களையும் கட்சியினரையும் திசை திருப்ப முயல்கின்றார். கட்சியினரிடம் பனையூர் அலுவலகத்தில் வந்து பாருங்கள் என்று அன்புமணி கூறியது சரியா? 4 சுவற்றுக்குள் பேச வேண்டிய விஷயத்தை நடு வீதிக்கு கொண்டு வந்தது யார்? யார் உழைத்த கட்சி? பாமக யார் யாருக்கு உத்தரவிடுவது? பொய்யை அன்புமணி மூச்சு விடாமல் பேசுவார். கட்சி நிர்வாகிகளுக்கு போன் செய்து அன்புமணி நிர்வாகிகளை வராமல் தடுத்துவிட்டார். அன்றே நான் செத்துவிட்டேன். என்னை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து ராமதாஸ் எடுக்கப் போகிறார் என்று அன்புமணி பொய் சொன்னார். அன்புமணி கூறிய பொய்யை நம்பி நிர்வாகிகள் யாரும் வரவில்லை. 8 பேர்தான் வந்தனர். எனக்கு விருப்பம் இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து அன்புமணிக்கு பதவி கொடுத்தனர். எல்லா சத்தியங்களையும் அவர் மீறிவிட்டார். நான் எந்த காலத்திலும் எந்த பதவிக்கும் போக மாட்டேன் என்ற அந்த சத்தியம் இன்றைக்கும் உள்ளது. அந்த சத்தியம் இன்றைக்கும் இருக்கும். இப்போது ஒன்றும் இல்லை. ஒரே தீர்வு என்றால் அப்பா என்று சொல்ல வேண்டாம், ஐயா என்றும் சொல்ல வேண்டாம். நிறுவனர் கொடுத்த செயல் தலைவர் பதவியை மகிழ்வுடன் ஏற்று ஒரு சுற்று வந்து செயல்படுவேன் என்று சொல்லலாம். செயல் தலைவராக இல்லாமல் ஒரு தொண்டனாக இருந்து செயல்படுவேன் என்று சொல்லிவிட்டால் பிரச்சனை முடிந்தது. இதுதான் தீர்வு. கண்ணாடியும் உடையல, பிளவும் ஏற்படவில்லை. எல்லாம் முடிந்தது. தீர்வு இதுதான். இப்போது நடந்த தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி சேர வேண்டும் என்று இவருக்கு ஒரு கடிதம் டைப் பண்ணி அந்த கடிதத்தின் கடைசியில் நீயே எடப்பாடியிடம் பேசு என்று நானே கைப்பட எழுதினேன். அதே போன்று எடப்பாடியிடம் அன்புமணி பேசினார். எடப்பாடியும் CV சண்முகத்திடம் சொல்லி சரிப்பா, அவர் சொல்வது மாதிரி பண்ணிடு என்றார். ஆனால் அன்று பாஜகவுடன் கூட்டணி போகணும் என்று சொல்லி அதிமுகவுடன் கூட்டணி போகக்கூடாது என்றார். அதிமுகவுடன் கூட்டணி போயிருந்தால் குறைந்தது நாங்கள் ஒரு 3 இடம் ஜெயித்திருப்போம். அதிமுக 6 அல்லது 7 இடம் ஜெயித்திருப்பார்கள். எங்களுக்கு சின்னம் கிடைத்திருக்கும். இதுதான் இயற்கையான கூட்டணி. ஆரம்ப காலத்திலிருந்து இப்படித்தான். ஆனால் அந்த காலை அன்புமணி, அந்த பக்கம் அன்புமணி மனைவி சௌமியா பிடித்து 2 பேரும் அழுத்துகின்றனர். அப்போது அன்புமணி வாயிலிருந்து உதிர்ந்த முத்துக்கள் என்று சொல்வார்களே, அது உதிர்ந்தது. இதற்கு நீங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் தான் எனக்கு கொல்லி வைக்க வேண்டும் என்றார். பாஜகவுடன் கூட்டணி என்ற ஏற்பாட்டை சௌமியா செய்துவிட்டார். அண்ணாமலையுடன் பேசி செய்துவிட்டார். மறுநாள் காலையில் பார்த்தால் வாசலில் பாரத் மாதா கி ஜெய் என்று கேட்கிறது. பார்த்தால் அண்ணாமலை வந்துவிட்டார். சாப்பாடு விருந்தியெல்லாம் காலையில் நடக்கிறது. எனக்கு தெரியாமலே நடந்தது. அது இது என்று பல கதைகள் இருக்கிறது. வேட்பாளர் தேர்வு எல்லாம் இருக்கிறது. அது எல்லாம் இப்போது தேவையில்லை. இவ்வாறு ராமதாஸ் பேட்டியளித்தார்.